மீண்டும் நம்முடைய இந்த விதுர நீதியிலே இருக்கக்கூடிய இன்னும் சில ஆழ்ந்த கருத்துக்களை பார்ப்போம். இந்த கான்டெக்ட் நமக்கு தெரியும், எந்த இடத்திலே இந்த விதுர நீதியானது பேசப்படுகிறது அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். இன்னும் ஒரு முறை தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன். திருதராஷ்டிரன் தூக்கம் இல்லாமல் ராத்திரி தன்னுடைய பிள்ளைக்கு எதுவும் கிடைக்காது போல் இருக்கேன்னு ஏதோ ஒரு யோசனையில உட்காண்டிருக்கான். ஏன்னா அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் தன் பிள்ளைக்கு எல்லாம் கிடைச்சிடணும், அதனால எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல், போர் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் தான் ஜெயிச்சுடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் அவனுக்கு. அதுக்காகத்தான் அவன் சஞ்சயனை அனுப்பி தூதாக சென்று, சஞ்சயா நீ போய் பார்த்துட்டு வா, தர்மனிடத்திலே உன்னால முடிஞ்சதுன்னா நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி அனுப்பி வச்சான். ஆனா தர்மன் இந்த இடத்திலே யுத்தத்திலே ஸ்திரமாக இருந்து விட்டான். ஸ்திரமா இருந்தாங்கிறத விட அவன் என்ன சொல்லிட்டான், பெரியப்பா கிட்ட சொல்லுங்கோ, எனக்கு என்னுடைய நாடு தேவை, நாங்க இருக்கிறத செஞ்சாச்சு, நாங்க எல்லா விதமான விஷயங்களையும் அவர் சொன்ன கட்டளைகளுக்கு நாங்கள் எல்லாம் அடிபணிந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டோம், ஆகவே எங்களுக்கு இருக்கக்கூடிய ராஜாங்கத்தை கொடுத்துருங்க. அதனாலதான் பகவத்கீதையை சொல்லுகின்ற பொழுது கூட சொல்லுவாங்க, ஏன் தர்மனுக்கு பகவத்கீதை சொல்லப்படவில்லை என்னென்றால், யுதிஷ்டிரன் தர்மத்தை பற்றி தெரிந்தவன். இரண்டாவது, யுதிஷ்டிரனுக்கு தனிப்பட்ட முறையிலே எல்லா விதமான அறங்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா யுதிஷ்டிரன் அவனுடைய ஒரு இயல்பிலேயே அவன் ரொம்ப கிளாரிட்டியில இருந்திருக்கான். எனக்கு என்ன வேணுமோ அதை நீங்க கொடுத்துருங்கோ அப்படிங்கிறத நேரடியாக ரொம்ப பவ்யமாக பணிவாக பேசிவிட்டான். அதனாலதான் அவனுக்கு சொல்லியாச்சு. அதையத்தான் கேட்பாங்க, பீமனுக்கு ஏன் சொல்லல? பீமனுக்கு சொல்ல முடியாது, பீமனிடத்துல சொல்லி மாளாது. ஏன்னா அவன் வீரம், அடிதடி, உத, குத்து, சண்டை அப்படின்னு நிக்க கூடியவன். அவன்கிட்ட போய் உட்கார வச்சு இது ஆத்மா, இது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தா அவனுக்கு டைம் இருக்காது, போயிட்டு வான்ட்டு கிளம்பிடுவான். சகாதேவனுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏனால் அவன் பிறவி ஞானி. நகுலன் அந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளேயே வரல. பெருசா அவன் ஒரு வீரத்துக்குள்ள போனான், சண்டையை போட்டான். போர்ல தான் அவனுடைய சண்டைகள் பராக்கிரமங்களை பார்க்கிறோமே தவிர, நகுலன் தனிப்பட்ட முறையில போய் சண்டையை போட்டான், அவன் எத்தனை பேரை வென்றான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களோ பதிவுகளோ மகாபாரதத்துல பெருசா நமக்கு தெரியாது. அப்போ செய்ய வேண்டியது அர்ஜுனன் அப்படிங்கிறதுக்காக பகவத்கீதை சொல்லப்பட்டது. எதுக்காக இந்த வார்த்தையை சொல்றேன் என்று சொன்னால், அவனுக்கு பேரே யுதிஷ்டிரன் என்று பேர். தர்மனுக்கு பேர் என்னது? யுதிஷ்டிரன் பேர். யுத்தத்தில் ஸ்திரமான தன்மையை கொண்டவன், எந்த விதமான விஷயத்திலையும் ஸ்திரத்தன்மை கொண்டவனாக இருந்துட்டான். அதனாலதான் யுதிஷ்டிரன் என்று பேர் அவனுக்கு. அப்படி இருக்கக்கூடியவனுக்கு அவன் சஞ்சயனிடத்துல சொல்றான், பெரியப்பா கிட்ட சொல்லிடுங்கோ, எங்களுக்கு சேர வேண்டிய நிலத்தை கொடுத்தா சரி. அதாவது என்ன, தான் கஷ்டப்பட்டு செஞ்ச அந்த இந்திரபிரஸ்தத்தை எங்களுக்கு தர சொல்லி அவன் பேசிட்டான். இது திருதராஷ்டிரனுக்கு சொன்ன பிறகு திருதராஷ்டிரனுக்கு தூக்கம் இல்லை. என்னடா இது, போருக்கு போய் முடிஞ்சிரும் போல் இருக்கே, போர் என்று வந்து விட்டால் பாண்டவர்கள் ஜெயித்து விடுவார்கள்ங்கிற எண்ணமும் திருதராஷ்டிரத்திலே உண்டு. காரணம் என்னன்னா, அவனுக்கு தெரியும் அர்ஜுனன் பராக்கிரமசாலி, பீமன் அதை விட பராக்கிரமசாலி, பலசாலி. சண்டை போட்டு அவங்களோடு போறது கஷ்டம். ஏன்னா துரியோதனுக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனாலத்தான சூதுல அவங்கள அடிச்சு அவங்களுக்கு என்ன சொல்றது, ஒரு விதமாக மயக்கி அவர்களை ஏமாற்றி அந்த நாட்டை பறித்தார். இப்ப அதனால அவங்களுக்கும் அது விஷயம் புரியுது. சரி, இப்ப நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியலே என்று சொல்லி திருதராஷ்டிரனும் தன்னுடைய பிள்ளைக்காக கொடுக்கணுங்கிற ஒரு ஏக்கத்தில் இருக்கின்ற பொழுதுதான் விதுரனை கூப்பிட்டு சில நீதிகளை சொல்லுகின்ற இடத்துல தான் இந்த விதுர நீதியை பற்றி நம்ம பேசிட்டு வந்தோம். இந்த விதுர நீதியில கிட்டத்தட்ட 8 அத்தியாயங்கள் இருக்கு. அத்தனை அத்தியாயங்களும் நம்ம நிறைய தர்ம போதனைகள் பேசப்பட்டிருக்கு. அதனாலதான் மகாபாரதத்தை சொல்லுகின்ற பொழுது தர்ம நூல்னு நம்ம பேசுறோம். என்ன காரணம்? 5ஆம் வேதம் என்று சொல்றோம். பஞ்சமா வேதக மகாபாரதம் அப்படிங்கிறது காரணம், இந்த மாதிரியான உயர்ந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்லப்பட்டது. அந்தந்த கதாபாத்திரத்தின் வாயிலாக நமக்கு வியாசர் நமக்கு என்ன பண்ணியிருக்கார், இதை கொடுத்துருக்கார். ஆக விதுரன் வழியாக நமக்கு ராஜநீதி என்று சொல்லக்கூடிய ராஜ தர்மத்தை நமக்கு அழகாக கொடுத்துக்கிட்டு வரார். அதுல சில விஷயங்களை, இன்னும் சில விஷயங்களை போன தடவை சில வாரமா பார்த்துக்கிட்டு வரோம். அதுல இன்னும் கொஞ்சம் பார்ப்போம்.
இன்னும் இருக்கக்கூடிய பல விஷயங்களை பார்த்து வரும். அதுல ஒரு வார்த்தைகள் ஒழுக்கத்தை பத்தி பேசினது போன வாரம் பார்த்தோம். ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். அழகா சொல்ற, தனி மனிதன் ஒழுக்கம் என்பது முக்கியம். ஏன் தனி மனித ஒழுக்கம் முக்கியம்? தனி மனிதன் ஒழுக்கமாக இருந்தால் அதுதான் ராஜாவுக்கும். ராஜா தனி மனிதனாக இருந்து அவன் ஒழுக்கத்தோடு இருந்தால் பிரஜைகள் அதுபோல் ஒழுக்கத்தோடு இருப்பார். ராஜா ஒழுக்கம் கெட்டவனா இருந்தா என்ன ஆகும்? பிரஜைகளுக்கும் அந்த ஒழுக்கமின்மை வந்துவிடும் இல்லையா? ராஜா அந்த மாதிரி செய்யறான்னா பிரஜையும் தப்பு செய்வான். ராஜா மோசமா இருக்கிறான்னு இவனும் மோசமா இருப்பான். அதை அப்படியே அவர்கள் எழுப்பார்கள். அதனாலதான் ராஜா ராஜரீகத்தில் இருக்கிறவன் சரியாக இருத்தல் அவசியம். அதனாலதான் நம்ம மானிட்டர் பண்றோம். ஏன் பெரிய இடத்துல இருக்கிறவன் தப்ப நம்ம சுட்டி காட்டுகின்றோம் என்று சொன்னால் இதுதான் காரணம். என்னன்னா, உங்களை நிறைய பேர் பார்க்கிறாங்க, உங்களை நிறைய பேர் பார்க்கிறாங்க, உங்களை ஃபாலோ பண்றதுக்கு, அதாவது உங்களை பின்பற்றி வருவதற்கு நிறைய பேர் நிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல நீங்க உங்களுடைய ஒழுக்கத்தை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதனாலதான் ஒழுக்கத்தை பற்றியான விஷயங்களை, அழகான விஷயங்களை எல்லாம் விதுரன் பேசிக்கொண்டு வரான். இப்ப அந்த வகையில பார்க்கின்ற பொழுது அவன் சொல்றான், அதாவது உலகத்துல அவன் கூறக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, ஒருத்தனுக்கு ஒழுக்கம் கெட்டுவிட்டால் அவனுக்கு செல்வமும் ஆயுளும் கெட்டுவிடும். ஒருத்தனுக்கு ஒழுக்கமின்மை அப்படிங்கிறது வந்துடுச்சுன்னா அவனுக்கு செல்வமும் ஆயுளும் கூட போய்விடும். இது சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக அவர் பதிவு செய்யறார். அவனை சுத்தி எத்தனையோ பேர் இருந்தால், அவர் என்ன சொல்றாருன்னா, அவரை சுத்தி நல்ல உற்றார் உறவினர்கள் இருந்தாலும் கூட அவன் ஆயுளும் செல்வமும் கெட்டுவிடும். என்ன காரணம்? ஒழுக்கமில்லை இல்லையா? ஒழுக்கம் இல்லாதவனை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய முடியும்? ஆகவே அதனால நமக்கு பிரச்சனை தான். இப்ப ஒழுங்கீனத்தோடு இருக்கக்கூடியவன் எல்லாமே மோசமா இருக்கு, அவனை நம்ம சரி பண்ண முடியாது. ஆகவே அதை விதுரன் மிக முக்கியமாக சொல்கிறார். அதே போல மதுபானத்தால் ஏற்படும் மதிமயக்கத்தை விட, அருமையான வார்த்தையை சொல்றார், மதுபானத்தால் ஏற்படும் மதிமயக்கத்தை விட யாருக்கு அதிகமான மயக்கம் ஏற்படுமா? செல்வ செருக்கினால் மயக்கம் ஏற்படும். மதுபானத்தால் ஏற்படக்கூடிய மதிமயக்கத்தை விட செல்வ செருக்கினால் மதிமயக்கம் ஏற்படும். என்ன காரணம்? அதனால இவன் என்ன செய்வானா, பல பாவ செயல்களை செய்ய தூண்டும். சரியா? பல பாவ செயல்களை செய்ய தூண்டும். அப்போ செல்வ செருக்கு என்பது ஒருவனை கீழே தள்ளி. அதனாலதான் ரொம்ப அருமையாக விதுரன் சொன்னதை வள்ளுவரும் பேசுறார். பணிவுடைமையை பற்றி பேசுகின்ற பொழுது சொல்றாரு இல்லையா, எல்லோருக்கும் நன்றாம் பணிதல், எல்லோருக்கும் நன்றாம் பணிதல். அவர் என்ன சொல்லிட்டார்? எல்லாரையும் சேர்த்துட்டார். படிச்சவன் படிக்காதவன், சாதுவா இருக்கிறான் சன்னியாசியா இருக்கான், எவனா இருந்தாலும் எல்லாருக்கும் பணிவு நல்லது. அதிலும் சிறப்பான பணிவு யாருக்கு சொல்றார்? அவற்றுள் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. அப்ப என்ன சொல்றார்? செல்வர்க்கே இன்னும் செல்வம் கூடக்கூடிய அளவிற்கு, அதாவது என்ன, பெரிய செல்வமாக அவனுக்கு விழக்கூடியது என்ன? அவனுடைய பணிவு. இப்போ எது அவனை உயர்த்தும்? கையில காசு இருக்கிறவன் நடந்து போறது பெரிய விஷயம் இல்லை இல்லையா? நம்ம கூட சொல்லுவோம் இல்ல, அவன் கைய கால ஆட்டிட்டு போவான், அவன்கிட்ட காசு இருக்குடா நீ தள்ளி போடணும். நம்ம ஊருனுடைய பழமொழியே அப்படித்தான் இல்லையா? அவன் கையில காசு இருக்கு, அவன் கைய கால ஆட்டிட்டு தான் போவான், நீ தள்ளி போக வேண்டியதுதானே, அவன் கை என் மேல விட்டுருச்சுன்னு நீ வேணும் சத்தம் போடுறேன்னு. அது மாதிரி கையில காசு இருக்கிறவன் எப்படி வேணா நடப்பான், எப்படி வேணா போவான். நம்ம என்ன பண்ணணும்? அடக்கத்தோடு போகணும் நம்ம சொல்லிப்போம். ஆனால் வள்ளுவன் அதை மறுக்கிறான். வள்ளுவர் என்ன சொல்றான்? அவன் அடக்கமா இருக்கணும். அவ்வளவு செல்வத்தை வைத்திருக்கக்கூடிய ஒருவன் தன்னடக்கத்தோடு ஒருவன் இருப்பான் என்று சொன்னால் இல்லையா, அது உலகத்திலேயே பெரிய சிறப்பான விஷயத்தை தந்துவிடும். தன் கையில இருக்கக்கூடிய செல்வத்தை கூட அவன் சாதாரணமாக தன்னுடைய நிலைமையிலே மிக 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 பணிவோடு இருக்கக்கூடியவனாக ஒரு செல்வந்தன் இருப்பான் என்று சொன்னால் உலகம் அவனை ஆச்சரியமா பார்க்கும்.
இப்படி ஒருத்தர் இருந்தாரா அப்படிங்கறத உலகம் ஆச்சரியமா பார்க்கும். அப்பேற்பட்டவர்கள் எல்லாருமே இருந்திருக்கிறார்கள், தமிழகத்திலும் வாழ்ந்திருக்கிறார்கள், உலகம் முழுவதும் வாழ்ந்திருக்கிறார். பச்சையப்ப முதலியார் அப்படின்னு சொல்லி பேர் ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம்தான் பச்சையப்பாஸ் காலேஜினுடைய ஃபவுண்டர். பச்சையப்பாஸ் காலேஜ் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா, சென்னையில. அதனுடைய ஃபவுண்டர் அவர் தான். அவர் ஒரு முறை எங்கேயோ போறார், அப்படி மெட்ராஸ்ல ஒரு பக்கமா அப்படி நடந்து போகும்போது ஒரு கடை, அந்த கடையை பார்த்துட்டு, இப்ப இந்த கடையை நல்லா இருக்கு, இந்த கடையில இருக்கக்கூடிய சாமான் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய காரியதர்சி கிட்ட சொல்றாராம். காரியதர்சி சொன்னாராம், ஐயா, என்ன இந்த தெரு முழுக்க இருக்கக்கூடிய கடை உங்களுக்கு தான் ஐயான்னு. அவனுக்கே அவனுடைய கடைகள் என்னன்னு தெரியாது. அவன் சொன்னானா, ஐயா, இந்த தெரு முழுக்க இருக்கக்கூடிய கடையே உங்களுக்கு. எது? பாரிஸ் கார்னர்ல இருந்த அத்தனை கடைகளும் இன்று சொல்றோமே, அது எல்லாமே பச்சையப்ப முதலியாருக்கு சொந்தமானது. அதுல இருந்து வந்த காசுகளை போட்டுத்தான் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்ங்கிறத ஒன்று உருவாக்கி அவர் பச்சையப்பன் கல்லூரியும் பச்சையப்பன் பள்ளிகளையும் அவர் நிறுவினார். என்ன காரணம்? ஏழை மாணவர்கள் வந்து படிக்கணும்னு நினைச்சார். இப்ப யோசிச்சு பாருங்க, கல்வி குடையில் சிறந்ததான ஒரு விஷயத்தை செய்தவர் சர்வ சாதாரணமான வாழ்க்கை. தனக்கே தெரியாது என்ன இருந்ததுன்னு. போறார், பாக்குறார், நல்லா இருக்குப்பா, இது நல்லா இருக்கு, இந்த கடையில இருக்கிற சாமான வாங்கலாமா? சொன்னாலும் இந்த கடையே உங்களுக்கு தான். அப்பனா யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கான வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு அதை பார்த்தாலே சர்வ சாதாரணமாக. ஒருவர் அப்படித்தான் போய் அவசரமா போய் ஒரு ரயில்வே கம்பார்ட்மெண்ட்ல ஏறிவிட்டார். ஏறினவருக்கு தூக்கம் வந்துடுச்சு. அது தேர்ட் கிளாஸ் சொல்லுவோம். அந்த காலத்துல எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் எல்லாம் இருக்கும். இந்த தேர்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்ல சீட்டுக்கு அடியில போய் படுத்து தூங்கிட்டார். தூங்கின உடனே அந்த காலத்துல இந்த டிடிஆர்னு ஒருத்தர் இருப்பான், டிராவலிங் டிக்கெட் எக்ஸாமினர்னு பேர். அவர் என்ன பண்ணுவாருன்னா, டிக்கெட் இருக்கா இல்லையான்னு தேடிட்டு வருவார். இந்த வித்தவுட் டிக்கெட்ல வந்தவன எல்லாம் பிடிச்சிப்பார் இல்லையா, பிடிச்சி ஏன்டா வந்த, எதுக்கு வந்த அப்படிங்கறதெல்லாம் நோண்டி அவனுக்கு கையில இதெல்லாம் போடுவான். அது பேர் டிடிஇ, டிடிஆர் எல்லாம் பேர் போடுவான். அவர் வந்து செக் பண்ணிட்டே வராரு. வந்தா இவர் சீட்டு கடியில போய் ஒருத்தர் படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஒருத்தர் சொல்லிட்டான், பாருங்க சார், கீழே ஒருத்தர் படுத்துருக்கான், வித்தவுட் டிக்கெட்ல வந்திருக்கான், நீ கலப்பி விட்டான் ஒருத்தன். சரி, இந்த நானே இவர் வந்து என்ன பண்ணாரு, அந்த டிடிஆர் அவனா எழுப்புற தட்டி, யோ வெளில வாயா, யாரியா நீ, டிக்கெட் இல்லாம இருக்கா, வெளில வான்னு. வெளில வந்தோன்னே, ஐயோ நான் தெரியாம இங்க வந்து படுத்துட்டேன் அப்படின்னாரு. சரி சரி, டிக்கெட் இல்ல, அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கிடு. அந்த காலத்துல என்ன அர்த்தம்னா, வரக்கூடிய ஸ்டேஷன்ல இறங்கி விட்டுருவாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறமா உனக்கு கையில காசு இருந்தா வேற ஏதாவது எடுத்து போடலாம், என்ன பஸ்ஸுக்கு போ, அந்த மாதிரி. சொன்னா, இல்ல நான் டிக்கெட் வாங்கிட்டேன், அவசரத்துல வந்து இதுல ஏறிட்டேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்க காட்டுன்னு இருக்கான். எடுத்து காட்டினா ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட் டிக்கெட் கையில் வச்சுருக்கான். இவன் வந்து படுத்தது எங்க? தேர்ட் கிளாஸ்ல வந்து படுத்திருப்பான். யாரா நீ, எங்கடா இங்க வந்திருக்க, எதுக்குடா நீங்க வந்து படுத்துருக்க? தெரியாது, அவசரமா வந்துட்டேன், ஏன்னா ஊர் வேலையா இருந்தா மற்ற வேலைகள் செய்து கொண்டிருந்தேன், அதனால ஓடி வந்து இங்க படுத்துட்டேன், அதனால தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு. உடனே பயந்து போய் அடுத்த தடவை அடுத்த ஸ்டேஷன்ல இறக்கி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போய் உட்கார வச்சுட்டு அப்புறம் கேட்டாராம், யாருப்பா நீ, என்ன சமாச்சாரம்? அப்போதான் அவர் சொன்னார், நான் தான் அண்ணாமலை செட்டியார். அவர் தான் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபவுண்டர். வாழ்க்கையிலே சர்வ சாதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்தார். எதுக்காக சொல்றோம்? செல்வ செருக்கிலே இருந்தாலும் அந்த செல்வ செருக்கு, அதாவது நமக்குள்ள வந்துடுத்துனா பணிவு இல்லைன்னா பிரச்சனை. செல்வம் கையில வருது, நமக்கு என்ன பண்ணும்? மேல போயிட்டே இருக்கும். அப்ப அந்த திமிர் அடங்கன். அதுக்காகத்தான் சொன்னான், மதிமயக்கத்தை விட, மதுபானத்தால் வருகின்ற மதிமயக்கத்தை விட செல்வ செருக்கினால் வந்துடும். அதனால ஒருவன் அதுல மயங்கி விழக்கூடாது. அதுல அவன் தெளிவாக இருத்தல் அவசியம். என்ன காரணம்? நம்ம யாரும் அவன் நல்லா இருக்கியான்னு கேட்கல. அதனால அது எல்லாமே யாருக்கு சொந்தம்? செல்வத்துக்காக உன்னை கூப்பிடுறான் இல்லையா, செல்வத்துக்காக உன் பின்னாடி வந்து உன்னை பாராட்டுறான். ஆகவே இது எல்லாமே யாருக்கு சொந்தம்? அந்த செல்வம் கையில இருக்கிறதுனால உன்னுடைய பாராட்டுதலையோ உன்னை ஒப்புக்கொள்வதோ நடந்து கொண்டிருக்கிறது. இதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் செல்வம் இருந்தாலும் பணிவு இருத்தல் அவசியம். அடுத்ததாக அழகாக சொல்கிறார், ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அவயங்கள் நம்ம சொல்லக்கூடியது கண், காது, மூக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய 5 இந்திரியங்கள்
நம்ம என்ன பண்ணிடுமா, நம்மை வாட்டுகின்றன. ஒரு மனிதனை கொண்டு போய் என்ன பண்ணி விட்டுரும், இறக்கி பல துன்பங்களுக்கு நம்மளை கொண்டு போய் செஞ்சிடும். அது விரும்பியது மாதிரி நம்மளை கொண்டு போய் தள்ளி விட்டு. ஆகவே இந்திரியங்களை கட்டுப்படுத்துதல் தேவை. அடக்கத்துக்குள்ள வருகின்ற பொழுது அவர் என்ன சொல்றார், இந்திரிய கட்டுப்பாடு தேவை இல்லையா? இப்ப என்ன அர்த்தம், கண் காது மூக்கு அதது அதனோட வேலையை செய்யுதுன்னு வச்சுப்போம். மனசு என்ன ஆகும், பார்த்ததெல்லாம் வாங்க முடியுமா, கேட்டதெல்லாம் செய்ய முடியுமா, வாய்க்கு தெரிஞ்சதெல்லாம் வாய்க்குள்ள போட முடியுமா இல்லையா? இப்பதான் வயிறு முட்டை சாப்பிட்டோம், வெளியில வந்தவொடனே பார்க்க நல்லா இருக்கு, ஜாங்கிரி ஜிலேபி லட்டுன்னு அதுக்காக தூக்கி வாய்க்குள்ள போட முடியுமா? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு இல்லையா? அப்ப என்ன அர்த்தம், எல்லாவற்றுக்குமே இந்த இந்திரியங்கள் நம்மளை வசப்படுத்துகிற பார்க்கின்ற பார்வைகளிலே நம்ம என்ன பண்ணுது, இதுதான் இழுக்குதான் நம்முடைய மனசை கூட. அது என்ன பண்ணிடுது, அதனுடைய போக்கிலே தள்ளி கொண்டு போகிறது. அப்ப அதனால் நமக்கு என்ன வருது, கஷ்டங்கள் வருது. அதுக்கு என்ன அழகாக சொன்னார் அப்படின்னா, நட்சத்திரங்கள் தனித்து நல்லதோ கெட்டதோ செய்வதில்லை. இது கொஞ்சோண்டு அவர் என்ன பண்றார், கொஞ்சம் ஜோசியத்தை எடுக்கிற. நட்சத்திரங்கள் தனித்து நல்லதோ கெட்டதோ செய்வதில்லை, ஆனால் அவற்றில் அமர்ந்த கிரகங்கள் செய்கின்ற நல்லது கெட்டதை அவை செய்வதாக காட்டுகிறது இல்லையா? நட்சத்திரத்துக்கும் ஒரு கிரகம் வச்சிருக்கோம், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு கிரகத்தை சொல்றோம். அப்ப என்ன பண்றோம், அந்த நட்சத்திரம் போய் சொல்லுகின்ற பொழுது அந்த கிரகம் அதுதான் அவனை ஆட்டி படைக்கும். அந்த கிரகங்கள் தான் அவனுக்கு நல்லது கெட்டதை தருது. அப்ப அந்த நல்லது கெட்டது கிரகங்கள் தருவதனாலே அவனுக்கு என்ன ஆகுது, ஏதோ நட்சத்திரம் செய்யற மாதிரி தோணுதே தவிர உண்மையிலே செய்வது கிரகங்கள். அதுபோல வெளியில இருக்கக்கூடிய மனசெல்லாம் சும்மா இருக்கு, எந்திரியங்கள் மனசை என்ன பண்ணுது, கட்டுப்பாட்டுல கொண்டு வந்ததுனால எந்திரியங்கள் செய்வதை இவன் ஒப்புக்கொள்ள வேண்டியது இருக்கு. அப்போ கண் காது மூக்கு செவிங்கிறது நமக்கு எப்படி இருக்கணும், ஒரு அடக்கத்தோட இருக்கும் இல்லையா? அது போன போக்கில் நம்ம போகக்கூடாது. அதுக்கு வள்ளுவன் அழகாக பேசுகின்றான் நீத்தார் பெருமையில ஒரு குறள், 24வது குறள். உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரணென்னும் வைப்போர்க்கு விட்டு. என்ன சொல்றார், உரனென்னும் தோட்டியான், அதாவது நம் மெய் வாய் கண் மூக்கு செவி அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த அஞ்சும் யானேன்னு வள்ளுவர் என்ன சொல்ற, சாதாரணமானது இல்லையா. இந்த 5 புலன்களும் என்னவா இருக்கா, யானை, பெரிய யானை. இந்த யானையை நம்ம என்ன பண்ணணும், இத ஒடுக்கணும், அதை ஒடுக்க தெரியணும். அது என்ன ஆகும், அது அந்தந்த விஷயங்களுக்குள்ள போய் அதை கிளப்பி விட்டுதுன்னா மனம் என்ன ஆகிவிடும், மாறிவிடும். ஆகவே அதை எவன் ஒருவன் காக்கின்றானோ, எப்படி காக்கணும், அங்குசத்தை வச்சு யானையை காப்பாத்துறான். அங்குசம்னு ஒண்ணு வச்சிருப்போம் பாத்துறீங்களா, பெரிய யானைக்கு துண்டா இருக்கும் அந்த அங்குசம். அதுல ஒரு பக்கத்துல ஒரு காது மாதிரி இருக்கும், சின்னதா ஒண்ணு குத்துற மாதிரி இருக்கும். அதை வச்சுதான் குத்தி குத்தி அதை சரி பண்ணுவாங்க, இல்லைன்னா அதை காதுல போட்டு மாட்டுவாங்க, அதை இழுப்பார்கள், அதுக்கு கட்டுப்படும் யானை. அப்ப அந்த அங்குசத்தினால் கட்டுப்படக்கூடியது போல் இந்த 5 யானையும் நீ கட்டுப்படுத்தும் இல்லையா? அப்ப அதுக்கு என்ன கட்டுப்பாடு, அங்குசம், மன உறுதி என்கின்ற அங்குசம் தேவை. அது இல்லை அப்படின்னு சொன்னா இந்த 5 யானை, ஒரு யானை இருந்தாலே சமாளிக்கிறது கஷ்டம், 5 யானையா இருந்தா யோசிச்சு பாருங்க. 5 யானைக்கும் தீனி போட்டு 5 யானையும் காப்பாத்தி 5 யானையும் மெயின்டைன் பண்ணா என்ன பிரச்சனை பாருங்க. அப்ப 5 யானை உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இருக்கு நமக்கு. அப்ப 5 யானையும் கண்ட்ரோல் பண்ணணும்னா மன உறுதி என்பது ஒருவனுக்கு தேவை. ஆகவே மன உறுதி இருந்தால் நாம் இவற்றை காப்பாற்றலாம். அதைத்தான் இங்க விதுரன் பேசுறான். என்ன சொல்றான், அப்பா 5 இந்திரியங்கள் ஓடுறது மாதிரி ஓடக்கூடாது, மனசு உறுதியா வச்சு. இந்த மனசு உறுதி இல்லாத மன்னன் எது பண்ணியும் பிரயோஜனம் இல்லையா? அப்போ மனசு உறுதியாக இருப்பதை அவன் வளர்க்க வேண்டும். ஆகவே இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல் அழகாக சொல்கிறார், 5 இந்திரியங்களினால் ஒருவனுக்கு ஆபத்து தினமும் வரும்.
விதுரன் அழகா ஒரு காட்சன் கொடுக்கிறார். 5 இந்திரியங்களினாலே ஒருவனுக்கு ஆபத்து தினமும் வளர்ந்து கொண்டே போகிறது. அது வளர வளர அவனுடைய உடம்பில அது வளர வளர அந்த ஆசைகளை தூண்டிக் கொண்டே தான் இருக்கும். ஏன்னா வெளியிலிருந்து கொண்டு வரக்கூடிய சமாச்சாரங்களை இந்த இந்திரியங்கள் நமக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும், இருக்காதுன்னு சொல்ல முடியாது. அப்ப இவைகள் கொடுக்க 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 மனசு என்ன ஆகும்? தடுமாற்றம் கொண்டே இருக்கும். பார்க்கறதெல்லாம் அழகா இருக்கும், இதுவும் வேணும் தோணும், அதுவும் வேணும் தோணும், அதுவும் வேணும் தோணும், எல்லாமே தேவைன்னு தோணும். ஆகவே இவைகள் எப்படி வளருதா, அதை வளர மாதிரி நாம் எப்படி வளர்கிறோமோ அதுவும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதை கட்டுப்படுத்த தெரியணும். அதைத்தான் சொல்றார் அழகாக, தன்னை அடக்கி கொள்ளாமல் அமைச்சர்களை கட்டுப்படுத்த விரும்புபவனுக்கு வேற எதிரியே கிடையாது. யார் எதிரி கிடையாது? தன்னை கட்டுப்படுத்த தெரியாதவனுக்கு. ஆனா அமைச்சரை போய் கட்டுப்படுத்தான். சரியா? இவன் தப்பு பண்ணிட்டு மந்திரி எல்லாம் நீங்கெல்லாம் நான் சொல்ற மாதிரி கேட்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு சொன்னா அப்ப எப்படி இருக்கும்? சரியா வருமா? சரியா வர. அப்ப என்ன சொல்றான்? தன்னை கட்டுப்படுத்த தெரியல, மந்திரிகளை கட்டுப்படுத்த பார்க்க. அப்படி இருக்கிறவனுக்கு எதிரிகள் வெளியில இல்லைங்க. எதிரிகள் அவனுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கான. ஏன்னா பிடிக்காது, மந்திரிகளுக்கே இவனை பிடிக்காது, இவன் போனா போதும்னு நினைப்பான். அப்ப அதனாலே அவனுடைய ராஜாங்கத்தில் எல்லா கேடுகளும். ஆக அதை தன்னை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தன்னை அடக்கியவனுக்குத்தான் எல்லா விதத்திலேயுமே எல்லா விதமான வாய்ப்புகளும் அவனுக்கு சரியாக வரும். தன் புலன்களை கட்டுப்படுத்தி அமைச்சர்களை வென்று தவறு செய்பவர்களை தண்டித்து எதிலையும் சிந்தித்து செயல்படுகின்ற தீரனே செல்வம் என்று சொல்லக்கூடிய சீர்மை பெற்றவனாவான். சரியா? தன்னுடைய புலன்களை எவன் கட்டுப்படுத்தி தன்னுடைய அமைச்சர்களையும் தன்னுடைய கட்டுக்குள்ள வச்சு தவறு செய்வர்களை தண்டித்து எதிலையும் சிந்தித்து செயல்படுகின்றவனைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? சரியானவன். ஆகவே அவனுக்குத்தான் சரியாக வரும். சிந்தித்து செயல்படணும், நல்ல வார்த்தை இது. சிந்திக்காமல் செயல்பட்டால் கஷ்டம். சிந்தித்து செயல்படுவது, சிந்தித்து ஒரு விஷயத்தை சொல்லுவது, சிந்தித்து ஒரு சமாச்சாரத்தை பேசுவது, சரியான நீதியை வழங்குவது, இதற்கெல்லாம் நமக்கு தமிழகத்துல நம்மளுடைய தமிழ் இலக்கியத்துல நமக்கு அப்படியே கொட்டி கிடக்கு நிறைய விஷயங்கள். ஒரு உதாரணத்திற்கு நமக்கு பார்க்கணும்னா ஒரு காப்பியம், அதற்கு பேர் சிலப்பதிகாரம் என்று பேர். சிந்திக்காமல் செயல்பட்ட பாண்டியன். இல்லையா? யோசிக்கணுமா இல்லையா? ஒரு தண்டனையை கொடுக்கறான் அப்படின்னு சொன்னா ஒரு ஆள் வந்து சொல்றான், எவனோ ஒருத்தன் ஓடி வர்றான், ஒருத்தன் கொண்டு வந்து சொல்றான், ஒரு காவலாளி, ஐயா கல்வனை கொண்டேன். நீ என்ன பண்ணிருக்கணும்? ஒரு ராஜாவா இருந்தா உட்கார வச்சு கேட்டுருக்கணுமா இல்லையா? இடையே கொண்டு வாட, அவன் தானா கல்வன் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? உன் பொண்டாட்டிக்கு சிலம்பு காணாம போச்சு. சரி, வாஸ்தவம். அவ அதுல யோசிச்சுட்டு இருக்கா. அரசவையில வந்து அந்த ஒரு நர்த்தனம் நடக்குது, அதாவது டான்ஸ், ஒரு நடன நிகழ்ச்சி நடக்குது. அந்த நடனம் அதுவும் அழகா இருக்கா. நம்ம பாண்டியன் கொஞ்சம் அதை ரசிச்சு பார்த்துப்பான். பக்கத்துல இருந்த பாண்டிமாதேவிக்கு அது கொஞ்சம் பிடிக்கல. அந்த அம்மா என்ன பண்ணிடுத்து, முகத்தை சுழிச்சுக்கிட்டு தலைவலின்னு சொல்லி கிளம்பி போயிடுது. இந்த அம்மா எழுந்து தலைவலின்னு போன உடனே இவருக்கு பொண்டாட்டிய சமாளிக்கணும்னு இவருக்கு ஒரே கஷ்டம், ஓடுறாரு பின்னாடி. அப்ப அந்த சமயத்துல அந்த காவலாளி வரான். அவன் என்ன சொல்றான்? ஐயா கல்வனை கொண்டேன். கல்வனை பிடிச்சிட்டோம். யாரு? உங்க அரசியினுடைய சிலம்பை திருடிய கல்வனை கொண்டு வந்தேன் சொல்றான். உடனே இவன் என்ன சொல்லியிருக்கணும்? இர்ரா நான் வரேன், வந்து பேசுறேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கணும். நீதிய போற போக்குல வழங்க முடியுமா? ஆராயாமல் நீதி தர முடியுமா? சொல்லிடுறான். என்ன சொல்றான்? கல்வனை கொன்று சிலம்பை கொணர்க. என்ன சொல்லிருக்கணும்? கல்வனை கொண்டு வா, சிலம்பையும் கொண்டு வான்னு சொல்லியிருக்கணும். கல்வனை கொன்றுன்ட்டான், கொல்லுன்ட்டான். அப்போ கொண்டு வந்தவன் யாரா மாட்டி உண்டான்? கண்ணகியினுடைய சிலம்ப கொண்டு போய் வச்சு காசை வாங்கி இந்த மதுரை மாநகரத்திலே தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டலாம் என்று கோவலன் அந்த இடத்துல வந்திருக்கின்ற பொழுது அந்த சிலம்பை இவன் தான், அதுவும் மகாராணியுடைய சிலம்போன்னு நினைச்சு அந்த காவலாளி வந்து பேசுறான். எப்படி போகுது பாரு. அப்ப அவனை பிடித்துக் கொள்கிறார்கள் கல்வன் என்று சொல்லி. அப்ப அவனை பிடிச்சிக்கிட்டு கொண்டு போய் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது இவன் கொன்று கொண்டு வான்ட்டான், அவனை கொண்டுட்டாங்க. கோவலனுக்கு
விசாரிக்காமல் தண்டனை வழங்கப்பட்டது. அப்ப அதைத்தான் சொல்றோம், விசாரிக்காமல் செய்யாதே. விதுரன் சொல்ற வார்த்தை கரெக்ட் தானே, விசாரிக்காமல் செய்யாதே. அப்போ ஒருத்தன் சரியா செய்யணும்னா எதிலும் சிந்தித்து செயல்படணும். அவன்தான் சரியான தீரன். சிந்திக்காமல் செயல்பட்டால் சரியாக வராது. இதை விதுரன் பேசுறான், அழகான விஷயம். அடுத்த ஒரு அருமையான ஒரு விஷயத்தை, வேதாந்த தத்துவத்தையும் விதுரன் பேசுறார். அழகா இருக்கு. இதுல இருந்து தான் ஒருவேளை பகவத்கீதையில வியாசர் இதை அதிகமா பேசியிருக்காரா என்னமோ எனக்கு தெரியல. இங்க இருந்து ஆரம்பிக்கிறார். என்ன பேசுறாருன்னா, ஆத்மா உடல், ஆத்மாவிற்கு உடல் தான் தேர், ஆத்மாவிற்கு உடல் தான் தேர், மனம் தேரோட்டி, கண் காது முதலியவை குதிரைகள், ஓட்டுநருக்கு பணிந்து ஓடுகின்ற நல்ல குதிரைகள் மூலம் கவனம் சிதறாமல் திறமையுடன் தேர் ஓட்டுவதால் ஆத்மா சுகமாக பிரயாணம் செய்கின்றது. இப்ப இந்த பாட்டை தெரிஞ்ச உடனே நமக்கு புரியுது, இதை கரெக்டா அவர் பகவத்கீதையில தான் கொண்டு போய் சேர்த்திருக்காருங்கிறத நமக்கு புரியுது. இப்ப வியாசருக்கு லீடு விதுரர் கொடுத்தது மாதிரி வருது. இப்போ என்ன சொல்றார், ஆத்மாதான் உடலுக்கு தேர். ஆத்மாவுக்கு உடல் தேர், ஆத்மாவுக்கு உடம்பு தேர். சரியா? அப்ப மனம் தேரோட்டி, மனம் என்பது தேரோட்டி. இப்ப எங்க அப்படியே நீங்க போர்க்களத்துக்கு வாங்க, அர்ஜுனன் நிக்கிறானா? யார் தேரோட்டியா இருக்கான்? பார்த்த சாரதி என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணன் யார்? நம் மனம். சரியா? நம்முடைய மனம்தான் கிருஷ்ணன். அப்ப கிருஷ்ணர் தான் தேரோட்டி. சரியா? அப்போ அந்த தேர் அதுதான் என்ன? நம்முடைய உடம்பு. அதுல இருக்கக்கூடிய குதிரைகள் அது என்னது? நம்முடைய பஞ்ச இந்திரியங்கள். அந்த பஞ்ச இந்திரியங்கள் யாருக்கு கட்டுப்பட்டு ஓட வேண்டும்? கிருஷ்ணனுக்கு கட்டுப்பட்டு ஓட வேண்டும். சரியா? அழகா சொன்னார் பாருங்க, ஓட்டுநருக்கு பணிந்து ஓடுகின்ற நல்ல குதிரைகள். அப்ப இந்த ஓட்டுநர் யார்? பார்த்தசாரதி. பார்த்தசாரதிக்கு வணங்கி அந்த குதிரை ஓடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தெய்வத்தினிடம் பணிவாக அந்த 5 இந்திரியங்கள் இருத்தல் அவசியம். சொல்லிட்டாரா? பகவத்கீதையினுடைய மொத்த சுருக்கமும் அவ்வளவுதான். இதை திருப்பி படிச்சீங்கன்னா பகவத்கீதை புரிஞ்சிடும். அவ்வளவுதான். பகவத்கீதை புரிஞ்சுக்கணும்னா விதுர நீதியில இந்த ஒரு ஸ்லோகம் தெரிஞ்சா சரி. இதை தெரிந்து கொண்டு அழகா சொன்ன அந்த நல்ல குதிரைகள் மூலம் கவனம் சிதறாமல் திறமையுடன் தேர் ஓட்டுவதால் ஆத்மா சுகமாக பயணம் செய்கிறது. அந்த ஆத்மா மேல போகணும் அப்படின்னு சொன்னா குதிரையை ஓட்டக்கூடிய தேரோட்டி சரியாக தேரை ஓட்டி கொண்டு இருக்கிறார். அப்போ இந்திரியங்களை சரியாக செலுத்தி அந்த தேரை ஓட்டக்கூடிய தேரோட்டி அவனால் நம்முடைய ஆத்மா சரியாக செயல்படுகிறது. அப்போ சரியா குதிரையை ஓட்டலைன்னா முடிஞ்சு போச்சு. அந்த மனம் என்கின்ற ஒன்று சரியாக ஓட்டம் இல்லையா? அதுக்கும் அழகா சொன்னார், இன்னொரு வார்த்தையை போடுறார், கட்டுக்கடங்காது திமிர் பிடிச்ச குதிரையை தேரோடு, தேரில் தேரை மட்டும் இல்லை, தேரோடு தேரில் அமர்ந்திருப்பவரையும் அழிப்பது போல். சரியா? என்ன அழகான வார்த்தை பாருங்க. கட்டுக்கடங்காது திமிரு பிடிச்ச குதிரை, அடங்காத குதிரை இருக்கு. அந்த குதிரையை கொண்டு போய் தேர்ல கட்டுறீங்க, என்ன பண்ணும்? தேரையும் கண்ணாமன்னு இழுத்துக்கிட்டு நம்மளையும் கீழே தள்ளி தேரையும் உடைச்சு அது இங்கேயோ ஓடி போய் எல்லாம் நடந்தோம். அதைத்தான் இங்க அழகாக சொல்கிறான் விதுரன். கட்டுக்கடங்காத குதிரையை கொண்டு போய் தேர்ல கட்டுற, அது என்ன பண்ணும்? தேரையும் தேரிலே அமர்ந்திருப்பவரையும் அழிப்பது போல் இந்த இந்திரியங்களும் கட்டுக்கடங்காவிட்டால் கேடை தரும், கேட்டை விளைவிக்கும். ஆகவே இந்திரியங்கள் கட்டுப்பாடுல இருக்கணும்பா. அதனால தான் அவர் என்ன சொல்றார், தன்னடக்கம் என்பது மிக மிக முக்கியம். அதுல புலனடக்கத்தை அழகாக, புலன் 5 அடக்கியவன் தானே உலகத்துல பெரியவன் சொல்றோம். புலன் 5 அடக்கியவன் அது வீரம், வீரம்னு பேசுறான். அவன் தான் ஆண்மகன்னு யார் சொல்றா? வீரன்னா என்னன்னு பேசும் பொழுது ஔவையார் அதைத்தானே சொல்றான். புலன் 5 அடக்கியவன் கண் வீரமே வீரம் என்று பேசுகிறான். அப்ப என்ன, ஆண்மன்னா சண்டை போடுறது இல்லை, பெருசா வெளியில போய் தோல் தொட்டி தோல் சண்டை போடுறது பெருசு இல்லை.
மல்யுத்தத்துல போய் நின்று சண்டை போடுறேன்னு சொல்றது பெருசு இல்லை. ஆனால் எவனுக்கு வீரனாக ஔவையார் பேசுகிறார் என்று சொன்னால் புலனைந்தும் அடக்கியவன். எவனுக்கு அதை கண்ட்ரோல் பண்ண தெரியுமோ அவன் தான் வீரன். தன்னடக்கம் இல்லாதவனே வீரன் இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அழகான விஷயங்கள். எத்தனை நம்ம வருகின்ற ஒரு நம்ம திரைப்பட பாடல் கூட ஒண்ணு சொல்றோம் இல்லையா? கண் போன போக்கிலே கால் போகலாம், கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா? போக முடியாது. அப்போ கண் போன போக்கிலெல்லாம் நம்ம போக முடியாது. நம்முடைய எண்ணங்கள் எப்படியெல்லாம் ஓடுதோ அந்த மாதிரி எல்லாம் நம்முடைய கால் போயிட்டு இருந்ததுன்னா என்ன அர்த்தம் இல்லையா? அருமையான வார்த்தைகள், அருமையான வார்த்தைகளை கொண்ட ஒரு திரைப்பட பாடலாக இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய ஆழ்ந்த கருத்தை நம்ம எடுத்துக்கணும். பொய்யான சில பேருக்கு புது நாகரீகம், புரியாத பல பேருக்கு இது நாகரீகம். முறையாக வாழ்வோருக்கு எது நாகரீகம்? முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம் என்று பேசினார். பார்த்த என்ன அழகான வார்த்தையை பாருங்க. முறையாக வாழ்வோருக்கு எது நாகரீகம்? முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம். அப்ப என்ன அர்த்தம்? நம்முடைய சான்றோர்கள் சொன்னதுதான் சார் நாகரீகம். நம்முடைய பெரியவர்கள் சொன்னதுதான் நமக்கு தலைமுறையா நமக்கு கொடுத்துருக்கான் பாருங்க. அதுதான் அந்த ஒழுக்கம், அதுதான் நாகரீகம். அதை விட்டுவிட்டு நான் ஏதோ புதுசா கண்டுபிடிச்சேன் இதுதான்டா சூப்பர் நாகரிகம்னு பேசுறது எல்லாம் பொய். அதனாலதான் அழகாக சொன்னான். அப்போ நம்முடைய தர்மத்தோடு ஒட்டி போனதாகத்தான் இருத்தல் அவசியம். அதுக்கு சரியான வழி என்ன? நம்முடைய மனத்தை கட்டுப்படுத்த தெரிய வேண்டும். இதுக்கு விதுரன் அழகாக பேசுறான். இந்த கட்டுப்பாடு இல்லாம போனவை எத்தனை விஷயங்கள்ல கெட்டு போயிருக்காங்கிறது தெரியும். இன்னி வரைக்கும் நம்ம பல விஷயங்களை பார்க்கிறோம். எத்தனையோ பெரிய பெரியவர்கள், நடிகர்கள், கவிஞர்கள் இல்லையா, இசையமைப்பாளர்கள், திரைப்படத்துறையிலே இருப்பவர்கள் எத்தனை பேர் மேல புலனடக்கம் இல்லாததனால் ஏற்படக்கூடிய வழக்குகள் இருக்கு. நம்ம சொல்ல வேண்டாம், நான் இன்னார் இதுன்னு நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கே தெரியும் எத்தனை பேர் மீது அந்த வழக்குகள் இருக்கு. காரணம் என்ன? கேரக்டர் சரியில்லை இல்லையா? காரணம் என்ன? புலனடக்கம் இல்லை. பெரிய பாடகனா இருக்கான், கெட்டு போய் கிடக்குறான். பாடல் ஆசிரியருங்கிறான், கெட்டு போய் இருக்கான். என்னென்னமோ நடக்கும். அப்ப என்ன காரணம்? அந்த இந்திரியங்களை கட்டுப்படுத்த தெரிதல். ஒரு லெவலுக்கு மேல போச்சுன்னா நம்மளுடைய கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்திரிய கட்டுப்பாடு. ஏன்னா நீங்க ஒரு அழகா சொல்லுவோம், நீங்க ஒரு பப்ளிக் ஃபிகர் ஆயிட்டீங்கன்னா நிறைய பேர் உங்களை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. உங்களுக்கு தெரியாது, சமுதாயம் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறது. அதனால நீங்க எப்படி இருக்கணும்? அடுத்த தலைமுறைக்கு நீங்க ஒருத்தர் சொல்லணும்னா நீங்க முன்னுதாரணமாக இருத்தல் அவசியம். நீங்களே சீர்கெட்டு போனவரா இருந்தா நீங்க எப்படி மற்றவனுக்கு முன்னுதாரணம் இருக்க முடியும்? அதைத்தான் இதனாலதான் நம்ம தலைவர்கள் எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். விதுர நீதியை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இதனால அழகாக சொல்றான். ஒரு ஒழுக்கத்தையும் பொருளாதாரத்தையும் கைவிட்டு இந்திரியங்கள் இழுத்து சென்ற பாதையில் செல்பவன் சீரையும் செல்வத்தையும் உயிரையும் குடும்பத்தையும் விரைவில் இழப்பான். என்ன அழகான வார்த்தைகளை போடுறார் பாருங்க. ஒழுக்கத்தையும் பொருளாதாரத்தையும் கைவிட்டு இந்திரியங்கள் இழுத்து சென்ற பாதையில் ஒருத்தன் செல்வான் என்று சொன்னால் அவனுக்கு என்ன ஆகுது? சீர் சிறப்பு செல்வம் உயிர் குடும்பம் எல்லாம் போயிடும். அதனால அவன் அங்க இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. ஆகவே ஒருவன் என்ன செய்யணும்? மனம் அறிவு புலன்களை கட்டுப்படுத்தி தன் ஆத்மாவை கண்டறிய வேண்டும். ஆத்மாவை கண்டறிய விரும்புவனுக்கு மனம் முதலியவற்றை கட்டுப்படுத்தி அவனே உற்ற நண்பன், கட்டுப்படாத அவனே எதிரி. யாரு? புலன்கள் கட்டுப்பட்டு இருந்தா அவன்தான் அந்த ஆத்மாவை கண்டறிவதற்கான நல்ல நண்பன். அந்த புலன்களை கட்டுப்படுத்தலேன்னு சொன்னா அவன் யாரு? அவனே அவனுக்கு எதிரி. இப்ப நம்ம நிறைய கேள்வி கேட்கிறோம். பகவத்கீதை கிளாஸ்ல கூட இந்த கேள்வி வருது, மனசுக்குள்ள வரமாட்டேங்குதேன்னு. அப்ப புலன்களினால்தான் பிரச்சனை.
புலன் இழுக்கிற இடத்துக்கு மனம் போகுது, மனம் இழுக்கிற இடத்துல போய் நம்ம சிக்கிக் கொள்கிறோம். சிக்கிக் கொள்வதனாலே விருப்பு வெறுப்புகள் வருது. விருப்பு வெறுப்பு வருவதனால் வேண்டுதல் வேண்டாமை உண்டாகுது. வேண்டுதல் வேண்டாமை உண்டாகிறதுனால நமக்கு என்ன வருது? கர்மாக்கள் உருவாகின்றன. கர்மாக்கள் வருவதனாலே ஒரு பந்தபாசம் உருவாகி கர்மாக்களினாலே நமக்கு என்ன வருது? பிறவிகள் தொடர்கின்றன. ஆக இந்த பாசத்திலிருந்து, இந்த தொடரிலிருந்து விடுபடுவதற்கு முக்கிய காரணமாக நமக்கு சொல்லப்படுவது என்ன? நம்முடைய இந்திரியங்களை அடக்குவது. அதாவது இது ரொம்ப முக்கியமான விஷயமாக விதுரன் அப்பவே சொல்றான். அதனால்தான் நான் திரும்ப சொல்றேன், இது பகவத்கீதைக்கு ஒரு லீடா இருந்திருக்க கூடும். இந்த பாடல்களுடைய பேச வியாசர் அழகாக இன்னும் விஸ்தாரமாக பேசியதாக பகவத்கீதை வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். பெருமீன்கள் மெல்லிய வலையை துண்டு துண்டாக்கி விடுவது போல் பெரிய மீன்கள் என்ன பண்ணுதான், அதை கொண்டு போய் ஒரு பலக்குள்ள போட்டா, ஏன்னா அதுக்கு பல்லாம் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணிடும்? அழகா மெல்லிய வலையா இருந்தா கடிச்சு துண்டு துண்டா கடிச்சுட்டு அது வெளியில வந்துடும். அதுபோல் ஒருவனை என்ன பண்ணுமா? காமமும் கோபமும் அறிவை சிதறச் செய்யும். என்ன சொல்றார்? காமமும் கோபமும் ஒரு மனிதனுடைய அறிவை சிதறச் செய்யும். அதனால நமக்கு என்ன கிடைக்குது? அதனால் ஒருவனுக்கு பிரச்சனை ஏற்படும். ரெண்டு விஷயம் அழகாக பேசப்பட்டது. விதுரன் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல ரெண்டு என்ன சொல்றார்? காமம், கோபம். இதற்கு ஏதாவது முன்மாதிரியாக நமக்கு விஷயங்கள் தெரியுதா அப்படின்னு பார்த்தோம்னா, விஸ்வாமித்திரர் பேசுறார். தயரதன் இடத்துல தன்னுடைய யாகத்தை காப்பாற்றி கொடுப்பதற்கு ஒரு விஷயத்தை பேசுறார். என்ன பேசுறார்? யாகம் ஒண்ணு நடத்துறப்பா காட்டுல, அந்த யாகத்துக்கு எனக்கு கொஞ்சம் இடையூறுகள் வருது. அந்த இடையூறை நீக்குவதற்காக உன்னுடைய புள்ள ஒருத்தனை என்னோட அனுப்புன்னு பேசுறார் இல்லையா? விஸ்வாமித்திரர் தயரதனிடத்திலே கேட்டது என்ன? ராமன் அனுப்புன்னு சொல்றது. அந்த இடத்திலே கம்பன் ஒரு நுட்பமான ஒரு பாடலை வச்சிருந்தான். இந்த பாட்டு இந்த இடத்துக்கு சரியாக பொருந்தி வரக்கூடிய பாட்டு. இந்த பாட்டை முதல்ல சொல்றேன், அதனுடைய கருத்தை பார்ப்போம். கருவனத்துள் யான் இயற்றும் தவவேள்விக்கு இடையூறாய் தவம் செய்வோர்கள் வெறுவர சென்று அடை காம வெகுளி என நிருதர் இடை. என்ன சொல்ற? ஒருத்தர் போய் தவம் செய்யறாருன்னு வச்சுப்போம். இந்த தவம் செய்யறவனுக்கு இடையூறா ரெண்டு விஷயம் வருதான். என்ன வருதான்? காமம், வெகுளி. வெகுளினா என்ன அர்த்தம்? கோபம். காமம்னா ஆசை. காமமும் வெகுளியும் எப்படி தவம் செய்வோருக்கு இடையூறாக இருக்கிறதோ, அதுபோல் எனக்கு ரெண்டு பேர் தொந்தரவு தர்றாங்கப்பா. அது யாரு? சுபாகு, மாரீச்சன் என்று சொல்லக்கூடிய இரண்டு அரக்கர்கள் என்ன செய்யறாங்க? செருமுகத்து காத்தி என்ன இடையூறாக என்னுடைய யாகத்தை நடத்த விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த விஷயத்திலிருந்து என்னை காப்பாத்துறதுக்கு நீ என்ன பண்ணும்? சிறுவர் நால்வரில் கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதி. அப்பதான் கேட்கிறார் ராமனுக்கு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவதற்கு இந்த ஒப்புமைகளை தருகிறார். என்ன அழகாக கம்பன் எடுத்திருக்கான் லீடு பாருங்க. விதுரனுடைய நீதியும் இங்க சொல்லக்கூடிய விஷயமும் கம்பன் கொடுக்கக்கூடிய லீடும் கரெக்டா இருக்கு. பாத்தீங்களா? ஒரு தவம் செய்வோருக்கு வெறுவர சென்று அடை காம வெகுளி என, ஒரு தவம் செய்வோனுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய காம வெகுளி. அதுபோல் இந்த இடத்துல என்ன சொல்றார் விஸ்வாமித்திரர்? ரெண்டு விஷயம் பா. ஒருத்த மனுஷனுடைய அறிவு சிதறடிக்கும். என்ன? காமமும் கோபமும். அப்ப இத ஒருத்தன் என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் பண்ணணும். இத ஒருத்தன் சரியான வகையில் கையாள வேண்டும். அதை சரியாக செய்தால் அவன் என்ன பண்ணலாம்? இந்த விஷயங்களிலிருந்து வெளியே வரலாம். ஒரு அடக்கத்தை கொண்டு வர முடியும். ஆகவேதான் மனதின் கோணலாக அழகா சொல்ற. மனசுல ஒரு கோணல் இருக்கு. என்ன கோணல்? காமம், கோபம், பேராசை, மதிமயக்கம், திமிர்.
இந்த உள் எதிரிகள்னு பேசுறார். இந்த உள் எதிரிகள் இப்போ மனசுக்குள்ள இந்த எதிரிகளை வச்சுக்கிட்டு, சரியா, மனசுக்குள்ள இந்த எதிரிகளை வச்சுட்டு வெளியில போய் எதிரியோட சண்டை போட்டா என்ன பிரயோஜனம்? வெளியில ஜெயிக்கிற மாதிரி தோணும், ஆனா உள்ளுக்குள்ள சரியில்லையே. உள்ள சரியில்லாம நீங்க வெளியில போய் சண்டை போடுறதுல என்ன பிரயோஜனம்? இல்லையா? பெரிய சைக்காலஜிஸ்ட், பெரிய லெவல்ல எல்லாருக்கும் பேசினா ஒருத்தன், எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசினா, பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் எல்லாம் பேசினார் ஒருத்தர். எல்லாரும் விழுந்து விழுந்து அவருடைய புஸ்தகங்கள்லாம் வாங்கி படிச்சாங்க. சரியா? பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் வெஸ்டர்னர்ஸ் தான் கொடுத்த உடனே எல்லாரும் ஐயோ நம்ம என்னமோ நம்ம தமிழ்ல இல்லாத மாதிரி எல்லாம் அவர் சொன்னதெல்லாம் சூப்பர்னு நினைச்சு எல்லாரும் படிச்சாங்க. விவேகானந்தர் சொன்னது ஒண்ணும் இல்ல, ராமகிருஷ்ணர் சொன்னது ஒண்ணும் இல்ல, எல்லாத்தையும் தூக்கி போட்டு பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங்னு பேசியிருக்காருப்பா, சூப்பரா பேசியிருக்காருப்பா, ஆஹா ஓஹோன்னு இந்த புஸ்தகத்தை எல்லாம் வாங்கி படிச்சாங்க. அந்த மனுஷன் கடைசியில தூக்கு போட்டு செத்து போனான். பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் பேசினவன் எப்படி இறந்து போனா? தற்கொலை செய்து இறந்து கொண்டான் என்று சொன்னால் இவன் என்னைய நமக்கு அட்வைஸ் பண்றது? யோசிச்சு பாருங்க. உனக்கு உன்னுடைய எதிரிகள் உள்ளே இருக்கக்கூடிய எதிரியை ஒன்னாலே ஜெயிக்க முடியல, நீ என்ன வெளியில வந்து எனக்கு அட்வைஸ் பண்றது? புரியுதா? அப்ப உள்ளெதிரியை ஜெயிக்காதவன், மனதை ஜெயிக்காதவன் எனக்கு வந்து சொல்றதுல என்ன பிரயோஜனம்? மனதை அடக்கியவன் சொல்றதுல வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதனாலதான் அந்த காலத்துல ராஜாங்கத்துல பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் எல்லாருமே எப்படி இருந்தாங்க? தவம் இயற்றிய ராஜரிஷிகள் எல்லாம் அங்க குருமார்களாக இருந்து அமைச்சர்களாக இருந்து வழி நடத்தினார். அவன் பாத்தீங்கன்னா அவன் ஒரு காட்டுக்குள்ள இருப்பான். வசிஷ்டரை தேடிட்டு தானே தசரதன் போவார் ஒவ்வொரு சமாச்சாரத்துக்கும் ஆலோசனைக்கு. வசிஷ்டர் யாரு? அவர் முனிவர். அவருக்கு எல்லாம் தேவைன்னு அவசியமே இல்லை. பதவி, பொருள், பட்டம் எதுவுமே தேவையில்லை. அவர் ஒரு மூலையில உட்கார்ந்து இருப்பார். இவர் போய் அவரை காலில் விழுந்து வணங்கி, ஐயா எனக்கு ஒரு சமாச்சாரம் ஆலோசனை சொல்லுங்கன்னா வந்து சொல்லுவார். என்ன காரணம்? எதிர்பார்ப்பதில்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து பட்டம் பதவிக்காக செய்யல. அது போன்ற ஒரு முறையான ஒரு அமைச்சர்கள் வாழ்ந்த காலம் நம்முடைய முறையில, இல்லையா? தமிழ் புலவர்கள் அமைச்சர்கள் போல் வாழ்ந்தார்கள். தமிழ் புலவர்கள் சொன்னதை நாட்டினுடைய ராஜாக்கள், அரசர்கள் கேட்டார்கள். நடந்ததா இல்லையா? ஔவையாருடைய சரித்திரத்துல பாக்குறோமே, அதியமானுக்கு மிக 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 ஆலோசனையும் அறிவுரையும் தந்தவள் ஔவை. படிக்கிறோம் இல்லையா? அவளுடைய சரித்திரத்துல பார்க்கின்ற பொழுது தமிழ் புலவர் தான். சாதாரண பொண்ணு, பொம்பளை. அந்த அம்மா சொன்னதை அதியமான் கேட்கறான். அவ பேசுறான் அதியமான் இடத்துல. ஏண்டா உன்னுடைய புறநானூற்றுல ஒரு பாடல் வருது. என்ன சொல்ற? அப்பா ஒரு ஒரு மாசத்துக்கு 3 தேர் பண்ணலாம். எப்படி? ஒரு மாசத்துக்கு 3 தேர் பண்ண முடியும். தேர்னா என்ன? போருக்கான தேர். சரியா? போருக்கான தேர் 3 தேர் ஒரு மாசத்துல பண்ண முடியும். ஆனால் 3 மாசத்துல ஒரு தேர் பண்ற மாதிரியான தகவல் எனக்கு கிடைச்சது உன்னுடைய ராஜாங்கத்துல. அப்படின்னா ஒரு ராஜாங்கத்துல என்ன விஷயம், ஏன் ரொம்ப ஸ்லோவா போகுதுன்னு யோசிங்க. இப்படி ஒரு திங்களில் 3 தேர் செய்ய முடியும்டா, 3 மாசம் ஆகி ஒரு தேர் செய்ய முடியலன்னா அப்ப ஏதோ பிரச்சனை இருக்குங்கிற. எப்படி பாருங்க, ஔவையார் பேசக்கூடிய விஷயத்தை பாருங்க, ஹிண்டா தான் கொடுக்குறேன். அப்போ ஒரு தமிழ் புலவருக்கு அதுதான் சொன்னேன். ஏன்னா இவங்க எல்லாம் எதிர்பார்க்காமல் வந்தவர்கள். யோசிச்சு பாருங்க, அவங்கதான் அமைச்சர்களாக இருந்தவர்கள் இல்லையா? அதனால்தான் அவர்கள் எல்லாவற்றையும் துறந்தவர்கள், எதிரிகளை அழித்தவர்கள். அந்த நிலையில இருந்து சொன்னதுனால தான் அவங்களுடைய அறிவுரைகள் இன்றளவும் நமக்கு நிக்குது. இல்ல, ஒரு ஔவையாருடைய பாட்டை நம்ம இன்னைக்கும் படிக்கிறோம், வள்ளுவருடைய பாட்டை இன்னைக்கும் படிக்கிறோம்னா காரணம் என்ன? அவர்கள் தவ நிலையில் இருந்து சொன்ன வார்த்தைகள், அவர்கள் தவசிகளாக இருந்து சொன்ன வார்த்தைகள். அதனாலதான் நம்ம இன்னைக்கும் அது புரியுது. அதனாலதான் சொல்றான், உன்னுடைய உள் எதிரிகளை அடக்காமல் வெளியில வந்து அடக்கிறேன்னு சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. உள் எதிரியை அடக்கு, அது உனக்கு தெரிய வரணும் இல்லையா? அப்படி உள்ளெதிரிகளை அடக்குகின்ற ஒருவனுக்கு தான் சரியான அரசு முறை வரும். அதனால அது ரொம்ப முக்கியமான விஷயங்களை இங்கே விதுரன் அந்த திருதராஷ்டிரனுக்கு சொல்றான்.
எப்படி இருக்கணும்னு சொல்ற. எப்படியெல்லாம் நீ எதெல்லாம் இருக்கக்கூடாது உன்னுடைய மனசுக்குள்ள. அசூயை கூடாது. அசூயைன்னு விருப்பு வெறுப்பு. எனக்கு இது பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு வருது இல்லையா. அசூயை அப்படின்னா வெறுப்புன்னு அர்த்தம். அசூயை இன்மை அப்படின்னா வெறுப்பு இல்லாத தன்மை, நேர்மை, தூய்மை, கிடைத்ததில் திருப்தி, இனிய பேச்சு, அடக்கம், சத்தியம், உடலை தேவையின்றி துன்புறுத்தாமல் இருத்தல். இது எல்லாம் ஒரு நல்லவங்களுக்கு இருக்க வேண்டிய பண்புங்கிற. எப்படி இருக்கணும்? இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு, ஒரு நல்ல மனிதனுக்கு இருக்க வேண்டிய பண்பு. என்ன அர்த்தம்? விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது. முதல் வார்த்தை அழகா போட்ட. விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது. அசூய இன்மை, நேர்மை இருக்கணும், ஆனஸ்ட், தூய்மையா இருக்கணும், பியோர். இருக்கிறதுல கண்டென்ட்மெண்ட், திருப்தி, கிடைச்சதுல திருப்தியோட இருக்கும். பேச்சு எப்படி இருக்கணும்? இனிய பேச்சுன்ட்ட, நல்ல பேச்சா பேசு. அடக்கம் இருக்கணும், சத்தியம் இருக்கணும், மன உறுதி இருக்கணும். இதெல்லாம் உனக்கு இருந்ததுன்னா நீ என்ன பண்ணலாம்? ஒரு நல்லவனுக்கு ஒரு அழகான விஷயம். இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு உறுதுணையான விஷயங்கள் அப்படின்னு சொல்ல. இதுக்கு ஒரு ஒப்புமையை நம்ம பார்த்தோம்னா, தயரதனுடைய ஒரு அரசாட்சியை பற்றி பேசக்கூடிய இடம் கம்பன் பேசுறான். அயோத்தி மாநகர மக்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொல்றான். நகர்படலம்னு வருது. அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய ஒரு வாழ்க்கை முறை, அவர்கள் எப்படி வாழ்க்கையோட இருந்தார்கள், அவன் நாட்டுல எப்படி இருந்ததுங்க அரசியல் படம். நாட்டுல, நகரத்துல இருக்கக்கூடிய, நாட்டில இருக்க ஒரு படலம். வன்மை இல்லை. எப்படி? அயோத்தியிலே வன்மை இல்லை, ஒரு வறுமை இன்மையால். அதாவது அந்த நாட்டுல பாவர்ட்டியே இல்லை, அதாவது ஏழ்மைங்கிறதே இல்லை. இந்த ஏழ்மை இல்லாததுனால அந்த நாட்டுல அழிதடி சண்டையே கிடையாது. வன்மை, புரியுதா? வன்மை இல்லை. ஏன் வன்மை இல்லை? அங்க வறுமையே இல்லை, அதனால வன்மை இல்லை. இந்த பாட்டை ரொம்ப அழகாக நீங்க நயத்தோட படிக்கணும். என்னன்னா, நெகட்டிவாவே போட்டுக்கிட்டு வருவார் கம்பன். ஒரு நெகட்டிவ் வச்சு இன்னொரு நெகட்டிவை டிஃபைன் பண்ணுவார். அதுதான் இந்த கம்பனுடைய இந்த பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யம். வன்மை ஒண்ணு இல்ல, அதனால அது இல்லை அப்படி சொல்லிட்டு வருவான். ஒண்ணு இல்ல, அதனால அது இல்லை. ஒண்ணு இல்ல, அது அதனால அது இல்லை. இப்படியே பாருங்க, நீங்க அழகாக எழுதுவார். வன்மை இல்லை, ஒரு வறுமையின்மையால். திண்மை இல்லை, நேர் செருணர் இன்மையால். உண்மை இல்லை, பொய் உரை இல்லாமையால். வெண்மை இல்லை, பல் கேள்வி மேவலால். அப்படின்னா என்ன சொல்றான்? சார் உண்மைங்கிறதே கிடையாது. ஐயோ, உண்மையே இல்லையா அப்படின்னா, எவனுமே பொய் சொல்றது இல்லை சார். யோசிச்சு பாருங்க, எவனுமே பொய் சொல்லல, அப்ப எல்லாமே உண்மைன்னு தானே அர்த்தம். எப்படி நெகட்டிவாவே போடுறான் பாருங்க சென்டென்ஸ். இதுல நீங்க அழகான கம்பனுடைய பதங்களை நீங்க இதுக்குள்ள போய் தான் படிக்கணும். உண்மை இல்லை, பொய் உரை இன்மையால். எவனுமே பொய் பேசல, அவன் பேசுறதெல்லாம் உண்மைன்னு அர்த்தம். அதனால இது உண்மையா பொய்யாங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா எல்லாமே உண்மைதான். இது உண்மைன்னு நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்ன? எல்லாமே உண்மை இல்லையா? வெண்மை இல்லை, எவனுக்கும் தெரியாதுன்னு இல்லை. இக்னோரன்ஸ்னு சொல்றோம் இல்லையா? ஒண்ணுமே தெரியாதவனா இருக்கான் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, அங்க இருந்தவங்க அத்தனை பேரும் பல விஷயங்களிலே கேட்டு கேட்டு மேம்பட்டவர்களாக இருந்தார்களா. பல் கேள்வி மேவலால். சரியா? நல்ல விஷயங்களை கேட்டு கேட்டு அவங்களே அறிஞர்களாக இருந்தார்கள் அந்த நாட்டிலே. அதனால அவர்களுக்கு ஒரு சமாச்சாரம். திண்மை இல்லை, சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன? அங்கே அவர்களுக்கு எதிரிகளே இல்லாதது. அப்படி தசரதன் வச்சிருந்தான். அதுதான் இந்த கம்பனுடைய பாட்டில இருக்கக்கூடிய நயம். நெகட்டிவாவே சொல்லி பாசிட்டிவா பேசிட்டு போயிட்டான். எப்படி? இது இல்ல அது இல்ல, இது இல்ல அது இல்ல, இது இல்ல அது இல்லைன்னு சொல்லி சொல்லி பாசிட்டிவா சொன்னான் பாருங்க.
இதுதான் கம்பனுடைய நயம்னு சொல்றது. அதுக்காக என்ன சொல்றேன், அழகாக விதுரனும் அதைத்தான் பேசுறான். நேர்மை, ஒரு தூய்மை, இது எல்லாமே இருக்கணும் உடல்ல, ஒரு நல்ல உறுதி, இதெல்லாம் இருந்தாதான் மனிதனுடைய ஒரு மன்னனுடைய உயர்வை தரும். அதுல ஒரு வார்த்தை என்ன சொல்றான், இனிய சொல் சொல்ல வேண்டும். அழகான வார்த்தை பா. இனிய சொல்லும் சுடு சொல்லும், இதை பத்தி பேசுறான் விதுரன். சார் பேசுறது என்ன அழகா பேசணும், பேசுறது ரொம்ப முக்கியம். நயம்பட உரைத்தல்னு சொல்றோம் இல்லையா, நயம்பட உரைத்தல். பேசுறது அழகா இருக்கும், சொல்லும் போதே அவன் எதிராளியினுடைய மனதை கவரக்கூடிய வகையாக இருத்தல் அவசியம். பேச்சுல ஒரு திறமை வேண்டும். பேச்சினுடைய வன்மையினால், பேச்சினுடைய திறமையினால் எதிரியை நம்ம சைடு இழுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு திறமை நம்ம கையில வரணும். அப்படி இருந்தா தான் அந்த பேச்சினுடைய சொல்லினுடைய ஒரு ஆழம் நமக்கு புரியும். அழகா பேசணும், நிம்மதியா நிதானமா பேசணுங்கிற இது இனியவை கூறல் அப்படின்னு 10 குறள் எழுதியிருக்கார் வள்ளுவர். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இனியவை கூறல் அப்படின்னு 10 குறள் எழுதியிருக்கார் மனுஷன். பொழுது போகாம எழுதல வள்ளுவர், காரணமாத்தான் எழுதியிருக்கார் இல்லையா. வள்ளுவர் ஏதோ எல்லாத்தையும் ஏதோ அவருக்கு தெரிஞ்ச அதிகாரம் எல்லாம் போட்டு எழுதியிருக்காருன்னு அவசியம் இல்லை. சமுதாயத்தில் எது தேவையோ அதைத்தான் அதிகாரமாக வைத்தான் வள்ளுவன். அப்ப அதுல இனியவை கூறல் சொல்றார். என்ன சொல்றார் அழகாக, எப்படி இருக்கணும் சொல்லுன்னு சொல்றாரு இல்லையா. எப்படி பேசணும் சார் இல்லையா. ஒருத்தன் வாயிலிருந்து வரக்கூடிய சொல்லானது எப்படி இருக்கணும் அப்படின்னா, இன்சொலால் ஈரம் அலை இப்படிரு இளவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். எப்படி இருக்கணும் அந்த சொல்லானது, ஒருத்தன் வாயிலிருந்து வரக்கூடிய சொல்லு அன்பு கலந்ததாக, வஞ்சனை இல்லாத, வாய்மை உடையதாக இருந்தால் அது இன்சொல். என்ன வார்த்தை பாருங்க, அன்பு கலந்ததாக, வஞ்சனை இல்லாததாக, வாய்மை உடையதாக இருந்தால் அது இன்சொல். 3 கண்டிஷன் போட்டிருக்க வள்ளுவர். இல்லைன்னா சும்மா ஸ்வீட் டங்குன்னு சொல்ற மாதிரி இருக்காது. வள்ளுவர் அதை ஒத்துக்கல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வாயளவுல பேசுறவங்களை ஒத்துக்கல இல்லையா. சொல்றாரு இல்லையா, பாரதியார் பின்னாடி பேசும் பொழுது, இவர் அடிவுற்றி வந்த வள்ளுவனை அடிவுற்றி வந்த சீடனாக நான் கொள்கிறேன் பாரதியார் என் மனசில். அவருடைய சீடனாக நான் மனசுல வச்சுக்கிறேன். காரணம் என்னன்னா, வள்ளுவன் சொன்ன பதிவுகளை அத்தனையும் தன்னுடைய பாடல்களில் பதிவாக செய்தவன் பாரதி. என்ன சொல்றான், நெஞ்சில் உரமும் இன்றி, நேர்மை திறமும் இன்றி, வஞ்சனை சொல்வாரடி கிளியே இவர் வாய்ச்சொல்லில் வீரனடி. என்ன அர்த்தம், வாயில பேசுவான், வாயாலேயே என்ன பண்ணிடுவான், இங்கேந்து சந்திரமண்டலத்துக்கு போறவருக்கு பேசுவார். வாய்ச்சொல்லில் வீரனா இருக்கிறது பிரச்சனை இல்லை. அந்த சொல்ல இன்சொல்லுன்னு அவர் சொல்லவும் இல்லை. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன சொல்றார், அன்பு கலந்ததாக, வஞ்சனை அற்றதாக, வாய்மை நிறைந்ததாக இருந்தால் அது இன்சொல். இல்லைன்னா அது இன்சொல்லுடைய டெபினிஷனுக்குள்ளேயே வரல, கட் பண்ணிடுன்ட்டு. அது அந்த டெபினிஷன் அந்த ஸ்கோப்புக்குள்ளேயே இல்லப்பா. அதனால உன்னுடைய இன்சொல் எப்படி இருக்கணும் முக்கியமாக சொல்கிறார் விதுரன். சொல்றார், கொடிய உரத்த பேச்சலாலும் குற்றம் சுமத்தலாலும் அறிஞர்களை அறிவிலிகள் துன்புறுத்துவர். பேசுபவன் பாவத்தை ஏற்கிறான். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வார்த்தையை அழகாக விதுரன் சொல்லக்கூடிய வார்த்தையை எழுதி வச்சுக்கோங்க. ஒருத்தனை நீங்க அவதூறாக சொல்கிறீர்கள் என்று சொன்னால் பேசுபவன் பாவத்தை ஏற்கிறான், பொறுப்பவன் பாவத்திலிருந்து விடுபடுகிறான். என் கர்மா கழிக்கணும்னா ஒருத்தன் என்ன திட்டினா சரி சரியா, ஒருத்தன் என்ன திட்டினா அவன் கர்மாவை ஏத்திக்கிறான், என் கர்மா குறையுது. விதுரன் சொல்லிருக்க, நான் சொல்லல, விதுர நீதியில வருது. ஒருத்தன் பொறுத்தவன் பாப்பத்தில் இருந்து விடுபடுகிறான், பேசுகின்றவன் பாவத்தை ஏற்கிறான். அப்போ இன்னொருத்தனுடைய நிந்தனை, ஒருவனது பாவம் பிறரது நிந்தனையினால் குறைகிறது.
நிந்திப்பதால் பாவம் கூடுகிறது. அதனால தயவு செய்து யாரையும் நிந்திக்காதீர்கள். இப்ப புரியுதா? ஏன் மற்றவன் சொல்லாதரான்னு சொல்றோமா இல்லையா? என்ன காரணம்? கோபத்துல நம்ம பேசுறோமா இல்லையா? அவன் இல்லாத போது கண்ணோ அப்படின்னு பேசுறோம். அவனுக்கு என்ன தெரியும், அது பண்ண தெரியும், இது பண்ண தெரியும், அவனுக்கு கொடுத்துட்டாங்க, ஒரு முட்டாள், அறிவில்லாதவன், என்னென்னமோ பேசுறோம். அவனை நீங்க நிந்திக்க நிந்திக்க நீங்கள் பாவத்தை ஏற்கிறீர்கள், அவன் பாவம் குறைகிறது. இதை அடிப்படையா எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒரு நீதி நமக்கு சொல்லியிருக்காரு விதுரன். ஏன்னா இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், அடுத்தவனை திட்டுறதுக்கு முன்னாடி இதை யோசிக்கணும். ஆஹா, நம்ம ஏயா இருக்கிற பாவமே போதும், இன்னும் வேற பாவத்தை ஏத்திக்குவோம், அதனால வேண்டாம், ஏற்கனவே அக்கௌண்ட் ஃபுல்லா இருக்கு, அதனால நம்ம நிறுத்திக்குவோம், நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஆக இன்னொருத்தரை பற்றி திட்டி நமக்கு அந்த பாவத்தை ஏத்திக்க வேண்டும். இது அழகாக சொல்கிறார். இது விதுரன் கொடுத்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கருத்தாக நான் எடுத்துக்கிறேன். கொடியவருக்கு பிறரை துன்புறுத்துவது பலம் இல்லையா? கொடியவர்களுக்கு பிறரை துன்புறுத்துவது பலம். அரசருக்கு தண்டிக்கும் முறை பலம். பெண்களுக்கு பணிவிடை பலம். குணசுரப்பு உள்ளவனுக்கு பொறுமை பலம் என்று பேசுறாங்க. என்ன அழகா சொல்றாரு, அழகான வார்த்தைகள் இல்லையா? கொடியவருக்கு பிறரை துன்புறுத்து. இவனுக்கு எப்ப பார்த்தாலும் இன்னொருத்தனை விஷமம் பண்ணி அவனை துன்புறுத்துறது ரொம்ப பிடிக்கும் சிலருக்கு. அந்த இம்சையில ஒரு சந்தோஷம் இல்லையா? ஒரு இம்சை அரசன், ஒரு 24வது புலிகேசி அந்த மாதிரி ஏதாவது வருவான், அது மாதிரி இன்னொருத்தனை போட்டு வாட்டி வதைக்கிறதுல இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படி இருக்கிறவன் இருக்கான். கொடியவர்கள் பிறரை துன்புறுத்துவதில் பலம். அரசன் என்ன பண்ணுவான்? தப்பு செஞ்சவங்களை தண்டிக்கிறதுல அவனுக்கு பலம் இல்லையா? அரசனுடைய தண்டனைங்கிறது ராஜ தண்டனைன்னா பயப்படுவாங்க இல்லையா? சில இடங்கள்ல இன்னும் அந்த தண்டனைக்கு பயந்து செய்யாமல் இருக்கக்கூடிய ஊர் நகரங்கள் இருக்கு இல்லையா? ஐயோ அங்க போன பனிஷ்மெண்ட் உண்டுப்பா, ஃபைனை போட்டுருவாங்கன்னு யோசிக்கிறான் இல்லையா? நம்ம ஆட்களே அந்த நாட்டுக்கு போனா ரொம்ப நேர்மையா நடந்துக்கிறான். குப்பையை கூட கீழே போட மாட்டேங்கிறான். சொன்னா தெரியும் உங்களுக்கு அந்த நகரம் எப்படி இருக்கும்னு. சிங்கப்பூர்னு ஒரு நகரம், கீழே போட்டா குப்பையை போட்டா ஃபைன் போட்டுருவான்னு பயப்படுறான். அதே சொல்லுவான். அவனே மலேசியாவுக்கு போனா கீழே முதல்ல குப்பையை போட்டு போவான். அப்ப என்ன அர்த்தம்? அங்க தண்டனை இல்லை, இங்க தண்டனை இருக்கு. தண்டனை இருந்தா பயப்படுறானா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அப்ப அதுல ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஃபைன் போட்டுவான்னு பயப்படுறானே. அப்போ ஒரு தூய்மையை கொடுக்கணும்னு ஒரு யோசனை வருதா இல்லையா அவனுக்கு? அப்ப காரணம் என்ன? தண்டிப்பதனால் அரசனுக்கு பலம். சில இடங்கள் அது சரியா வருது. பெண்களுக்கு பணிவிடையினால் பலம். குணசிறப்பு உள்ளவனுக்கு பொறுமை பலம் என்று பேசினான். அதனால்தான் வாயை சொல்றார், வாயை கட்டுப்படுத்துவது எளிதல்ல. வாயை கட்டுப்படுத்துவது எளிதல்ல. என்ன காரணம்? இந்த உலகத்திலேயே 2 காரியத்தை செய்யக்கூடியது ஒரே ஒரு இந்திரியம். அது என்னது? வாய். பேசவும் சாப்பிடவும் செய்யுது. மற்றதெல்லாம் ஒரே ஒரு கர்மாவத்தான் செய்யுது. கண் பார்க்குது, காது கேட்குது, மூக்கு சுவாசிக்கின்றது, உடல் தொடு உணர்வை பார்க்கின்றது. ஆனால் வாய் மட்டும்தான் 2 வேலை செய்யுது. சாப்பிடுறதுக்கும் சரி, பேசுறதுக்கும் வாய் சரியா வருது. ஆக 2 வேலையை செய்யறதுனால வாய் எப்படி இருக்கும்? பேசக்கூடிய வாயானது எப்படி இருக்கல் அவசியம் இல்லையா? யாக்காவாராயினும் நாகாக்க சொன்னாரா இல்லையா? வள்ளுவர் தானே சொல்றான். இல்ல எல்லாத்துக்கும் நம்ம அப்ப வள்ளுவனைத்தான் இழுக்கணும். நான் வேற வழியில். அவன் ஒருத்தன் தான் என்சைக்ளோபீடியா, விக்கிபீடியா ரெஃபரன்ஸ், கூகுள் ரெஃபரன்ஸ் தட்டினா அவர் தான் எல்லாத்துக்கும் ஒண்ணு கொடுத்துடுறாரு. ஒன்றுத்துக்கும் ஒரு குரலை கொடுத்து விட்டுருக்காரு அவர் இல்லையா? நம்மலாம் இன்னி தேதியில போய் பசங்கள்லாம் இந்த கூகுள் சர்ச் பண்றாங்க இல்லையா? கூகுள் சர்ச் பண்ண உடனே ஏதோ ஒரு ஆன்சர் கொடுக்குது இல்லையா? அது போல ஏதாவது ஒரு விஷயம் தெரியணும்னு சொல்லி அப்படி தட்டினீங்கன்னா வள்ளுவன் என்கின்ற ஒரு விக்கிபீடியா, என்சைக்ளோபீடியா நமக்கு ஒரு விஷயத்த சொல்லுது. என்ன சொல்லுது? அதுல என்ன வார்த்தையை சொல்றார்? யாக்காவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழிக்கப்பட்டு. அப்ப எவனா இருந்தாலும் வாயை கட்டுப்படுத்துறான். வாயை கட்டுப்படுத்தலாம் என்ன ஆவ? பேர் கெட்டு போகும், அசிங்கமாகும். அதுதான் சொல்றான், வாய் கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். அதனால பொருளோடு அழகாக நிறைய பேச இயலாது. அழகா சொல். அதான் என்ன சொல்லணும்? குறைஞ்ச விஷயத்த பேசினாலும் நிரம்ப சொல்ல தெரியும் இல்லையா? பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது.
சிலர்லாம் விட்டுருக்கீங்கன்னா பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க, என்ன பேச வரேன்னு தெரியாது. நான் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொண்டு முடிக்க ஆசைப்படுகிறேன்னு சொல்லி சொல்லி அதையே 1 மணி நேரமா சொல்லிட்டு இருப்பார். இதோடு நான் முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் என்னவென்றால் அப்படின்னு சொல்லி அந்த முடிவுக்கே வரமாட்டான் அந்த மனுஷன். எப்படா அவன் முடிக்க போறான், அதை முடிச்சிருவாரு முடிக்க மாட்டான், சொல்லிக்கிட்டே இருப்பான். ஒரு பேச்சாளர் அப்படிதான் பேசிட்டு இருக்கார். பேசுறார் பேசிக்கிட்டே இருக்கார். மக்கள் எல்லாம் ஒரு விதமா எழுகிறாங்க, பண்றாங்க, ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் என்ன பண்ணாரா யோசிச்சு, ஓ சாரி, இந்த அவையில இது கடிகாரம் இல்லை, அதனால எவ்வளவு மணி நேரம் பேசினேன்னு எனக்கு தெரியலேன்னு சொன்ன உடனே ஒரே ஒரு ஆள் எழுந்து சொன்னானா, ஐயா அந்த மூலையில ஒரு கேலண்டர் மாட்டிருந்தாங்க, அதை நீங்க பார்க்க மறந்துட்டீங்கன்னு. அப்படின்னு என்ன அர்த்தம்? முதல் நாள் முடிஞ்சு மறுநாள் வரைக்கும் பேசுறான் அந்த ஆளு. இவங்களும் பாவம் முடிச்சிருவான்னு யோசிச்சுட்டு இருந்தா, ஐயா கடிகாரம் தான் பார்க்கலாம், அந்த பக்கத்துல ஒரு கேலண்டர் மாட்டிருந்தாங்க, அதுல தேதி கழிச்சது கூடவா பார்க்கல நீங்க இருக்கான். அப்ப அப்படி அந்த அளவுக்கெல்லாம் பேசக்கூடாது. பேசுவது சுருக்கமாக இருத்தல் அவசியம். பேச்சுல தெளிவு வேணும் இல்லையா? எப்படி பேசுறாங்கிறது இருக்கு இல்லையா? சுருங்க சொல்லி விளங்க செய்வது. அதனாலதான் வள்ளுவன் குரல் பாருங்க, வள்ளுவன் குரல் பாத்தீங்களா 300 பக்கத்துக்கு எழுதல, ஒரு குரலானது 1.25 அடியில முடிச்சான். யோசிச்சீங்களா நீங்க? யோசிச்சு பாருங்க. ஏன் வள்ளுவன் ஒன்னொன்னுத்துக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய புலமைக்கு யோசிச்சு பாருங்க. அவருக்குரிய புலமைக்கு வெண்பா எழுதியிருக்கலாமா? அரிசீர் வெண்பா எழுதியிருக்கலாமா? 6 சீரா போட்டிருக்கலாமா? ஆசிரியர் நெடில் பான் சொல்லக்கூடிய அளவுக்கு 12 விருத்தங்கள் எழுதியிருக்கலாமா? எழுத முடியாதுன்னு இல்லையா? வள்ளுவனால் செய்ய முடியாதா? செய்யலாம். ஏன் சொல்லல? பெருசா பேசி பிரயோஜனம் இல்லை, சுருங்க சொல்லி விளங்க வைப்போம் என்று நினைத்தான். அதனாலதான் குரலுக்கு பெருமை. புரியுதா? அதனாலதான் குரலுக்கு பெருமை. பெருசா இருந்தா இவன் மனசுல ஏற போறது இல்லை. ஏன்னா அவருக்கு அப்பயே யோசிச்சுட்டார், இவன் பெரு எதை கொடுத்தாலும் இவன் படிக்க போறது இல்லை, சின்னதாவது சொல்லி வைப்போம்னு வச்சு விட்டார். ஏன்னா எப்படியும் புஸ்தகத்தை தொட போறது இல்லை, சின்னதாவே சொல்லி வைப்போம். நாளைக்கு அது ஒரு காரணமா சொல்லிடுவான்ல, சார் எல்லா பாட்டும் பெருசா இருக்கு சார், படிக்க முடியல சார். சின்னதா இருந்தாலாவது படிப்பியா, 2 வார்த்தையை படிப்பியா, 2 குரலை மனப்பாடம் பண்ணுவியாங்கிறதுக்காக சொல்லி வச்சிருக்கான். ஆகவே எதற்காக சொல்கிறேன்? சுருங்க சொல்லுவதிலே அழகு இருக்கு, பேசுவதிலே இனிமை தேவை. ஆகவே எப்படி பேசணும்? இனிய சொல்லும் சுடு சொல்லும், இனிய உளவாக இன்னாத கூறல், கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்று பேசினான் வள்ளுவன். என்ன அர்த்தம்? அழகான காய், ஒரு காய் இருக்குப்பா, அழகாக கனிந்த கனி இருக்கு, ரெண்டுத்துல நீ எதை எடுப்ப? கனியை விரும்புவாய் என்று சொன்னால் உன் பேச்சு இனிமையான கனியை போன்று இருத்தல் அவசியம். ஆகவே இதையும் திரும்பவும் விதுரன் மிக மிக முக்கியமாக இந்த இடத்திலே வலியுறுத்தி சொல்கிறார். அதுல அழகாக ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன், இந்த ஸ்லோகத்தோட முடிக்கிறேன். அம்பால் துழைத்த உடலும். இதுக்கு நீங்க வள்ளுவரனுடைய குரலை உடனே யோசிக்கணும்ங்கிறதுக்காக சொல்றேன். அம்பால் துளைத்த உடலும், கோடரியால் வெட்டப்பட்ட காடும், மீண்டும் துளிரும் ஆறும், சொல் அடிப்பட்டவனுக்கு ஆறாது. உங்களுக்கு குரல் வந்திருக்கும் மனசுல நினைக்கிறேன். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு. பாருங்க என்ன அழகான விஷயங்கள். ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்க விதுரனுடைய நீதி அத்தனைக்கும் வள்ளுவரனுடைய பாட்டை கையில வச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே வரலாம். நான் அங்கங்க உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேனே தவிர இதுக்குள்ள ஒரு பெரிய ரிசர்ச்சே பண்ணலாம். அந்த அளவுக்கு நம் கையில இருக்கக்கூடிய முன்னோர்கள், தமிழ் முன்னோர்கள் நமக்கு அவ்வளவு விஷயங்கள். இது மட்டும் இல்லை, நான் சொல்ற வள்ளுவனை மட்டும் பேசிட்டு இருக்கேன். இதுல நீங்க புறநானூற்றையும் சேர்த்து பேசலாம், இதுல நீதிநெறி விளக்கத்தை சொல்லலாம், சரியா? ஔவையாரனுடைய மூதுரை, நல்வழி எல்லாத்தையும் கொண்டு வரலாம், நாலடியாரை சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். அப்படி அழகான விஷயங்களை விவரமாக நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய விதுர நீதி. இன்னும் இதனுடைய பாடல்கள் நிறைய இருக்கு, இதனுடைய விஷயங்கள் நமக்கு நிறைய சொல்லியிருக்கார் அப்படிங்கிற சொல்லி. ஏன்னா மொத்தம் 8 அத்தியாயங்கள். இதுல இப்ப நம்ம 4வது அத்தியாயத்துல இருக்கும், இன்னும் 4 இருக்கு பின்னாடி. அதுல சில விஷயங்கள் சிலது ரிப்பீட் ஆகும். அந்த ரிப்பீட் ஆகிறத நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு முக்கியமானதுக்கு வரேன் பின்னாடி. ஆக இப்படி அழகான விஷயங்களை அவர் பேசியிருக்கார் அப்படிங்கிறது நமக்கு அழகாக தெரிகிறது. இதை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வியாசர்
நமக்கு அழகான ராஜ நீதிகளை நமக்கு கையில கொடுத்திருக்கார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இந்த இடத்துல நான் இருக்கிறேன்.